Hello everyone, welcome to Kasana kitchen. இன்னைக்கு நம்ம Burmese special அத்தோ ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம ஊர்லயே அத்தோக்கு ஃபேமஸா நிறைய places இருக்கு. ஆனாலும் இது வீட்லயே ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். இன்னைக்கு நம்ம முட்டை சேர்த்து எப்படி அத்தோ பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்காக ஒரு panல தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம எந்த ஃபுட் கலர்ஸும் சேர்த்திக்க போறது கிடையாது. மஞ்சள் தூளே அத்தோ கலர் வரதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இத லைட்டா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸ் வந்து சேர்த்துறலாம். இதுக்கு ஏதும் அளவெல்லாம் கிடையாது. நீங்க எவ்வளவு பேருக்கு செய்றீங்களோ அந்த அளவுக்கு தேவையான நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் வந்து இப்போ வேகட்டும். இப்போ வந்து ஒரு 3 minutes ஆயிடுச்சு. நூடுல்ஸ் வந்து இந்த அளவுக்கு வெந்தா போதும். ரொம்ப வந்து வேக வச்சிர கூடாது. ஏனா அதுக்கு அப்புறம் நம்ம mix பண்றப்போ அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி குழஞ்சு போயிடும். தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு நூடுல்ஸை தனியா எடுத்து வச்சிரலாம். அடுத்ததா ஒரு panல 1/4 கப் அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். அதுல வந்துட்டு நான் இன்னைக்கு ஒரு 15 பல் பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். அதை சேர்த்துறலாம். பூண்டு வந்து நல்ல சிப்ஸ் மாதிரி நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர்ல ஆகணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ தனியா இத ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிரலாம். அடுத்ததா அதே எண்ணெயில இந்த மாதிரி பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து உள்ள சேர்த்துறலாம். இதுவும் நல்ல ஃப்ரை ஆகணும். கோல்டன் ப்ரவுன் கலர்ல ஆகணும். லைட்டா இத ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறலாம். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. கரெக்ட்டா இந்த மாதிரி ஃப்ரை ஆயிருக்கணும். இதுக்கு மேல நீங்க கொஞ்ச நேரம் விட்டீங்கனா கூட கருகிரும். அப்புறம் ஒரு மாதிரி கருகுன ஸ்மெல் வந்துரும். இது தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிரலாம். இப்போ அத்தோ பண்றதுக்கு எல்லாமே ரெடியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். நல்லா mix பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டு நம்ம வேக வச்ச நூடுல்ஸை ஃபர்ஸ்ட் போட்டுறலாம். அது கூடவே 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் இந்த மாதிரி பொடியா நறுக்குனது அதையும் உள்ள சேர்த்துறலாம். அப்புறமா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணியிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துறலாம். அது கூட நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா அந்த பூண்டு அதை உள்ள சேர்த்துறலாம். அது கூடவே நான் பொட்டுக்கல்ல அரைச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல மாவு எடுத்து வச்சிருந்தேன். அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. அது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா வெங்காயம் அதை வந்து அந்த எண்ணெயோடு சேர்ந்து உள்ள சேர்த்துறலாம். அந்த எண்ணெயோடு சேர்த்தாதான் ஃப்ளேவர் இருக்கும். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு கெட்டியான புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். காரத்துக்காக வரமிளகாய் வந்து இந்த மாதிரி அரைச்சு அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் வந்து ரொம்ப காரமா இருக்கும். உங்களுக்கு இன்னும் காரம் தேவைன்னா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாம். கடைசியா நம்ம முட்டை அத்தோ செய்யறனால 2 முட்டையை வேக வச்சு அதையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா உள்ள சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், தேவையான எல்லாமே சேர்த்தாச்சு. இத வந்து இப்போ நல்லா mix பண்ணி எடுத்துக்கணும். அத்தோ வந்து எப்பவுமே கையில mix பண்ணாதான் நல்லா mix பண்ண முடியும். அவ்வளவுதான், நம்ம அத்தோ சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்பவே நீங்க வந்து உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இது கூடவே உங்களுக்கு கிறிஸ்பியா mix பண்ணி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னா அத்தோ தட்டை சேர்த்துக்கலாம். பர்மீஸ் பிஜோன்னு சொல்லுவாங்க. அதை சேர்த்துக்கிட்டோம்னா சாப்பிட்றப்ப கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அவ்வளவுதான், அத்தோக்கு மேல நான் வேக வச்ச முட்டை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திருக்கேன். அதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ணோம் இல்லையா அதை வந்து மேலே கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இன்னைக்கு எக் அத்தோனால நான் வாழைத்தண்டு சூப் சேர்த்துக்கல. வாழைத்தண்டு சூப் சேர்த்துக்கிட்டா அத்தோ கூட ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம கசானா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஹாப்பி குக்கிங்.